இது ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு. ஆக்சுவலாக இதோட பர்பஸ் என்னென்னா, நம்மளோட பவர் ஆம்ப்ளிஃபையரில் ஐசி வந்து ஃபெயிலியர் ஆகி அவுட்புட்டில் டிசி வோல்டேஜ் வரும். ஸோ அது ஸ்பீக்கர் போணுச்சுன்னா ஸ்பீக்கரோட காயில் வந்து பேர்ன் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு. ஓகேவா? இதில் வந்து 5 சேனலுக்கும் அப்புறம் ஒரு சப்வூஃபருக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது 5.1. ஓகேவா? உங்களுக்கு சில பேர் 5.2வும் அசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தனியாக வருது. ஒன்றும் இல்லை, அதுக்கு வந்து தனியாக ஒரு ரிலே வந்து இருக்கும். ஒரு பெரிய ரிலே வந்து அதுக்கு நீங்கள் தனியாக வச்சிங்கன்னா 5.2 ரெடி பண்ணிடலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1. ஓகேவா? இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸ் அப்படின்ற கம்பெனிலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து ப்ரைஸ் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. சில இடத்துல 380, 400, 450 கூட சில பேர் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எங்கே கம்மியாக இருக்கோ நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கனெக்ஷன் பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் லெஃப்ட் இன்புட்டு, ரைட் இன்புட்டு, சென்டர், சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு இதெல்லாம் கொடுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் சப்புக்கான இன்புட் வந்து கொடுக்கணும். ஸோ கனெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் சிம்பிளாகவே இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்பீக்கர் டெர்மினலோட அவுட்புட்டு. ஓகேவா? லெஃப்ட்டு, ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சென்டர், சப்பு அதெல்லாம். ஸோ இதிலே உங்களுக்கு இன்பில்டாக வந்து ஃபேனுக்கான அவுட்புட்டும் வந்துடுது. ஓகேவா? 2 ஃபேன் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கொடுங்க. எல்இடி இருக்குது. ப்ரொடெக்ட் ஆனிச்சு அப்படின்னா லைட் எரியும், இல்லைன்னா எப்பயும் போல் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். இது ரிலே. ஓகேவா? 5 சேனலுக்கும் 5 ரிலே. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்புக்கான ரிலே. ஓகேவா? போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்க்க நல்லா காம்பேக்டாகவும் இருக்குது. அட் சேம் டைம் லுக்காகவும் இருக்குது. ஓகேவா? நல்லா ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி இருக்குது. இதில் ரிலேலாம் வந்து நல்லா குவாலிட்டியாகவே போட்டிருக்காங்க. ஸோ இதான் அந்த போர்டோட பேக் வியூ. நிறையா டிரான்சிஸ்டர், ஐசி இதெல்லாம் போட்டிருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், தெளிவாக தெரியும். இதில் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் டெர்மினல், கிரவுண்டு இதை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். மாற்றி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த போர்டு ஃபால்ட் ஆகிடும். ஸோ கரெக்டாக கொடுங்க. ஆனால் ஒர்க்கிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு நாய்ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லை. கரெக்டாக ஸ்பீக்கர் ஆன் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேவா? நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ஒன் டைம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 12 வந்துட்டு நான் இன்புட் வந்து கொடுத்தேன். அப்போ வந்து என்னாச்சுன்னா, நான் தெரியாமல் டெர்மினல் வந்து மாற்றி கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக அது டயோடு வழியாக தான் போகுது. ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு மாற்றி கொடுத்தாலும் ஒன்றும் ஆகக்கூடாது லாஜிக்கலாக. ஆனால் அப்பயுமே அந்த போர்டில் என்ன பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஸ்பீக்கர் வந்து ப்ராப்பராக வந்து ப்ரொடெக்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ அதனால் இது மாதிரி ஒரு 2 போர்டு வந்து நான் இது மாதிரி அது எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அது என்னோடய மிஸ்டேக் தான். ஆனால் நம்ம இது மாதிரி மிஸ்டேக் பண்ண தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸில் நிறையா நம்ம கற்றுக்க முடியும். ஸோ அவ்வளோதான். நமக்கு வந்து இப்போ இந்த போர்டு வந்துட்டு உங்களுக்கு தப்பாக கொடுத்தா இப்படி ஆகும்னு நீங்கள் தெரிஞ்சே கொடுக்கக்கூடாது. தெரியாமல் கொடுத்தா தப்பு இல்லை, தெரிஞ்சே கொடுக்கக்கூடாது. யாரும் தெரியாமல் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போர்டில் உங்களுக்கு டெம்பரேச்சர் சென்சாரோட வருது. ஓகேவா? இப்போ ஒரு ஹீட் சிங்க் வந்து நீங்கள் அதில் டெம்பரேச்சர் சென்சாரை கனெக்ட் பண்ணி நீங்கள் இதில் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஹீட்டுக்கு ஏற்ற ஃபேனோட ஸ்பீடும் சரி, ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனும் சரி கட் ஆகிடும். ஓகேவா? அதாவது ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுக்கு போகிற பவர் சப்ளை வந்து கட் ஆகிடும். ஓகேவா? ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய ப்ரோக்ராமிங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் செக் பண்ண வரையுமே ரொம்ப நல்லாவே இருக்குது அதோட அவுட்புட்டு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிடச்சா உங்கள் ஊரில் கிடச்சாலும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட ஸ்டாக் இருந்தால் நானும் தரேன். ஓகே, தேங்க்யூ.